பாதங்களிலே கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், அன்பிற்காய் ஸ்தோத்திரம், தயவிற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, 1000 நாவுகள் இருந்தாலும் துதிக்க போதாத ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவரையா, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரை. அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும்படிக்காய் செபிக்கிறேன் ஐயா. பூனையின் கனவையை பிரிக்கிறதா நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, எங்களை தேற்றுகிறதா நம்முடைய வார்த்தைகள், உங்களுடைய சமூகத்திலே கிட்டி சேருகிறதான வார்த்தைகள், எல்லா நிலையிலும் நாங்கள் உண்மையே சார்ந்து வாழ்கிறதா நம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படிக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரை. நீரே மகிமைப்படுவீராக. எல்லா வித துதிகள மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்ததான தேவ வார்த்தைகள் தான். தேவ சமூகத்துல, அவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் வார்த்தை தருவீரானால் இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு போறேன்ப்பா, ஆனாலும் அது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, நீங்களே என்னோட கூட பேசணும் ஆண்டவரே, நீங்க வெளிப்படணும்ப்பா, உங்களுடைய வார்த்தைகளை தாங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் பழக்கமான வார்த்தைகள், பழக்கமான செய்திகள் தான். ஆனா ஆவியானவர் எனக்கு கொடுத்ததுனால அது உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் தாமே இந்த உதவி செய்வாராங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 26:3. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன், ஆமென், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதை நம்ம உறுதியாக நம்ம பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டுமானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24-25 வசனம். மத்தேயு 7:24-25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ, கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்கிறவன் எவனோ அவன் வாழ்க்கையின் மீது பெருவெள்ளம் வரலாம், மோதி அடிக்கலாம், துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், எது வந்த போதிலும், ஆமென், ஹல்லேலூயா, அவனை நடத்துவதற்கும் பூரண சமாதானத்தோடு கூட பாதுகாத்துக் கொள்வதற்கும் கர்த்தர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டியது தேவ வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், கண்ணீர் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், எத்தகைய சூழ்நிலை வந்த போதிலும் அவருடைய வார்த்தையை நம்ம உறுதியாக நம்ம பற்றி பிடித்துக் கொள்வோமானால், கண்மலையின் மீது நம்ம அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் காணப்படுவோமே ஆனால் எந்த சூழ்நிலையும் நம்ம அசைப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான காரியம் தான். அவனுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் பேரிலே இருந்தது. ஹல்லேலூயா. அவன் மீது வந்ததான பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள் அத்தனையும் அவன் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தாயோ, உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தமத்தில் உறுதியாய் நின்றதான யோபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் ஏவ கர்த்தர்க்கே சொல்றாரு, ஆன போதிலும் அவன் தன்னுடைய உத்தமத்தை
அவன் மனைவி கூட தூஷிக்கிறார். இன்னும் நீர் உத்தமத்துல உறுதியா இருக்கிறீரோ, கர்த்தரை தூஷித்து நீ ஜீவனை விடுன்னு சொல்றான். ஆன போதிலும் அவன் என்ன செய்யல, கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டானே தவிர, தன் உத்தமத்திலே உறுதியாய் நின்றானே தவிர, அவன் தேவனை நோக்கி முறுமுறுக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டான். அவனே சொல்றாரு, என்ன யோபுடைய புத்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனம். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக உபகாரம் பண்ணுவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும், இயேசு கிறிஸ்து என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குமே தவிர, நான் அவருடைய மகள், அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டதான என்ன மகள், என்னுடைய வாழ்க்கையில எந்த தீமை வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும், எந்த அவமானம் வந்தாலும், எந்த நிந்தை வந்தாலும், ஒரு நாள் ஒருபோது அது என்னை அசைப்பதில்லைங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை உறுதியாய் பற்றி கர்த்தரை பற்றி பிடித்துக் கொண்டதான யோபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சம்பூர்ணமா இருக்கும் போது யோபு இந்த வார்த்தையை சொல்லல. நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி அவனால இந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சது. தியானிக்கும் போது நம்ம இன்னும் அவனிடத்துல கிட்டு சேர்வதற்கான வாய்ப்புகளை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஒரே நாள எல்லாத்தையும் இழந்துட்டான், செல்வத்தை இழந்துட்டான், பொருளை இழந்துட்டான், பிள்ளைகளை இழந்துட்டான். அதோட மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்திலும் அதிக பாடுகள், உபத்திரவம், வேதனை அத்தனையும் அனுபவிச்ச போதிலும் அவன் சொல்றான், அந்த நேரத்தில் அவன் சொல்றான். அதோட மாத்திரமல்ல, அவனை ஆட்டி தேடுறதுக்கு கூட யாரும் கிடையாது. வந்த ஃப்ரெண்ட்ஸ் அவனை வார்த்தையினாலதான் குத்துறாங்க. அந்த மனதளவில் அவனுக்கு வேதனை, சரீர அளவிலும் வேதனை, வெளியரங்கமாகவும் வேதனை. ஏன்னா பாத்தீங்கன்னா அவன் யோபுவே சொல்றான், நான் நடந்து போனா வாழ்வர்களா எந்திரிச்சு வாயை பத்திடுவாங்க. இன்னைக்கு யாருமே என்ன செய்யல, கண்டுக்கடல. அந்த அளவுக்கு அவன் புறம்பே தள்ளப்பட்டான், வெட்கப்பட்ட சூழ்நிலையில காணப்பட்டான், அவமதிக்கப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டான். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவன் வாயிலிருந்து வந்ததான வார்த்தை, கொண்டு போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன், அவரையே நம்பி இருக்கிறபடியால், கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியால் அவரை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அவமானமாய் பேசலாம், நிந்தனையான வார்த்தைகளால் பேசலாம். இயேசுவதான நீ அறிவிக்கிறார், உன் குடும்பத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கலாம். எது வந்த போதிலும் அவன் உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டான். ஆனா அந்த பாடுகளோடையோ, உபத்திரங்களோடையோ, வேதனையோடையோ, கண்ணீரோடையோ தேவன் நம்முடைய வாழ்க்கையை முடிக்க வைக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய முடிவை நம்ம பார்க்கப்படும் பொழுது எல்லாவற்றை காட்டிய ஒரு மேன்மையான ஒரு முடிவை கர்த்தர் அவனுக்கு என்று வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்நாட்கள் நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, குடும்பத்தினால, மற்றவர்களால, இனஜன பந்துக்களால புறம்பே தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரி, அவமதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரி, வேதனையோடு கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, உபத்திரங்கள் வந்தாலும் சரி, அவரை நம்ம உறுதியாக நம்ம பற்றி பிடித்துக் கொள்வோமே ஆனால், அவருடைய வார்த்தையை நம்ம உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வோமே ஆனால், முடிவு ஒரு மேன்மையாக தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஆமென். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நமக்கு நடத்தும் போது கூட சொன்னாங்க, தேவனால எல்லாம் கூடும். சூழ்நிலைகளை மாற்றி போட அவராலே கூடும், குடும்பத்தாரை ரட்சிக்க அவராலே கூடும், வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்க அவராலே கூடும், எந்த சூழ்நிலையை நமக்காக மாற்றுவதற்கு அவராலே கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிதாக வந்ததற்காக என்னுடைய சாட்சி எல்லாருக்கும் தெரியும். 1-2 சாட்சியை மாத்திரம் நான் அவங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். 1994 ரட்சிக்கப்பட்டேன். ஆனா 2002 நான் சர்ச்சுக்கு வந்தேன். நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது என் குடும்பத்தாருக்கு தெரிஞ்சிச்சு. எங்க அண்ணா அப்பதான் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததான சமயம். உடனே சர்ச்சுக்கு வந்தேன்னு தெரிஞ்ச உடனே நேரம் வந்தான். இந்த அப்ப எனக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஒரு நிரந்தர வேலையை ஆண்டு கொடுத்துருந்தேன். ஆனா வந்துட்டு ஒழுங்கா பூஜை பண்ணி புரஸ்காரம் பண்ணி வீட்டுல இருக்கிறதா தான் இரு, இல்லைன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கி வீசி எரிஞ்சு ட்ரெஸ் எல்லாம் அப்படி தூக்கி போட்டாங்க. எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல. சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது. அப்பாவும் எதுவும் சொல்லல. அம்மா இறந்துட்டாங்க. என்ன செய்யணும்னு தெரியல. தேவ சமூகத்துல தான் அழுதேன். தேவன் நமக்காக எந்த இருதயத்தை திருப்ப அவராலே கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல தான் போய் அழுதேன். அழுத போது ஆண்டவரே ஒரு
நான் யார்கிட்ட பேசுறேன்னு ஆண்டவர் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்திருந்தார். அதுவே பெரிதான ஒரு காரியம் தான். அந்த இடத்துல நான் போனாலும் யார்கிட்ட பேசினாலும் எவர்கிட்ட பேசினாலும் தப்பாதான் ஆண்டவரே படும். நான் என்ன பண்ணுவாப்பான்னு சொல்லி அவனுடைய சமூகத்தில் அழும்போது தேவன் இரவோட இரவாக என்ன பயங்கரத்தை அனுப்புனான்னு தெரியாது. அலறி அடிச்சு எங்க அப்பாட்ட போய் அவங்க விட்டுட்டு போக சொல்லாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்படிக்காக தேவன் திரும்ப பாராட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோட மாத்திரமல்ல, எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். ஒரு 96வது வருஷம் இருக்கும். அப்ப நான் சர்ச்சுக்குலாம் நான் வரல. நான் 2002 தான் சர்ச்சுக்கு வந்தேன். அப்ப 96ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுப்ரியா வித்யாலயா ஸ்கூல்ல ஒரு லீவ் பிளேஸ் வேலை கிடைச்சது. நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு வந்து கண்டிப்பா எங்க இதுல கர்நாடக சங்கீதம் படிக்கணும் அப்படிங்கிறதுனால 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதே கர்நாடக சங்கீதத்தை படிக்க வச்சிருந்தாங்க. நான் 9th லோயர் எழுதினேன், 11th ஹையர் எழுதினேன். இந்த 11th டீச்சர் ட்ரைனிங், 12th போதே டீச்சர் ட்ரைனிங், ஒரு 6 மாசம் டீச்சர் ட்ரைனிங்கும் 6 மாசம் 12th முடிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அப்ப நான் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சது வந்து 12th முடிச்சு ரிசல்ட் வந்து மே மாசம் தான் நான் பதிஞ்சேன். நம்ம ஊர்ல ஒரு சாவதிரிக்கான்னு சொல்லி சிவம்பரத்துல இருந்தாங்க, அவங்க ஜனவரியிலே பதிச்சுட்டாங்க. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். அப்ப எனக்கு சுப்ரியா வித்யாலயா ஸ்கூல்ல ஒரு லீவ் பிளேஸ் வேலை கிடைச்சது. கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல அவ்வளவு சந்தோஷம். அப்ப வந்து ஒரு 20,000 30,000 ரொம்ப ஒரு பெரிதான ஒரு தொகை. சரி, அப்ப குடும்பத்துக்கும் அந்த தொகையானது அவசியமா இருந்துச்சு. அதுல மெயினா எங்க அண்ணனுக்குலாம் வந்து ரொம்ப உறுதினா அவன் வந்து இந்த ஊர்ல பிராமண சங்க தலைவர், இளைஞர் அணி தலைவர், RSS தலைவர். அப்ப அவங்க ரொம்ப சந்தோஷம் என்னன்னா கண்டிப்பா அந்த ஸ்கூலுக்கு போனா அங்க கண்டிப்பா அங்க வந்து ஒரு கோவில், சுப்ரியா வித்யாலயா ஸ்கூல் எல்லாருக்குமே தெரியும், உள்ளேயே ஒரு கோவில் இருக்குது. அப்ப கண்டிப்பா இந்து சாமி பாட்டை தான் பாடணும். அப்ப பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும், எல்லாம் வைக்கும் போது கண்டிப்பா இந்துவா மாறிடுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ண உடனே தீபாவளி கழிஞ்சு வாங்கிட்டாங்க. தீபாவளி கழிஞ்சு நான் போறேன். போகும்போது அவருடைய சமூகத்துல பஸ்ல போயிட்டு இருக்கிறேன், அழுதுகிட்டே போறேன். ஆண்டவரே, யூதாஸ் ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக மவித்து போட்டாப்பா, மிஞ்சி போன ஆண்டவர் ஒரு 30,000 வருமா? அந்த 30,000த்துக்காக ஒரு இந்து சாமி பாட்டை பாடி நம்ம முடித்து போட்டு இந்த காசு எனக்கு வேணுமா ஆண்டவரே, நான் போக மாட்டேன் ஆண்டவரே அழுதுட்டே போறேன். நான் குடும்பத்தார் கட்டாயப்படுத்தி அனுப்புறாங்க. போகும்போது நான் பஸ்ல அழுதுட்டே போகும்போது ஆண்டவர் தெளிவாய் பேசினா, நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. போய் ஜாயின் பண்ண போய் உள்ள போறேன். உடனே அந்த ஹைசப் சொன்னாங்க, ஏமா சிஓ ரெக்கமெண்ட்னால வேற ஒரு ஆளை போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுட்டுமா, அடுத்த சான்ஸ் வந்து உனக்கு தாரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு இயேசுவின் நாமத்துக்காக வேண்டாம்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. வந்த பிற்பாடு சாரட்டகர் ஸ்கூல்ல ஒரு வேலை இருக்குது, மியூசிக் டீச்சர் பெர்மனன்ட் போஸ்ட். போய் எம்ப்ளாய்மெண்ட்ல டயசிஸ்ல போய் பதிவோட உடனே வேலைன்ட்டாங்க. அப்போ டயசிசன் வந்து இந்த பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளதான் எல்லாரும் அவன் நான் போய் பதிய போயிருக்கிறேன். நிறைய பிஷப், எனக்கு யாரெல்லாம் தெரியல, நிறைய பெரிய பெரிய ஆட்கள் அங்கெல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கிறான். உட்கார்ந்துருக்கும் போது அவங்க கேட்கறாங்க, ஏமா டயசிஸ்ல பதிய வந்திருக்கிற, நீ பதிஞ்சா உடனே சாரட்டகர் ஸ்கூல்ல பெர்மனன்ட் போஸ்ட் தான், அவனுக்கு மியூசிக் டீச்சர் போஸ்ட் தான், அங்க கிறிஸ்தவ பாட்டு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ உனக்கு வந்து என்னாச்சு, பதியத்துக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டியான்னு கேக்குறாங்க. அப்போ எனக்கு வேதாகமத்துல பைபிள என்ன போட்டிருக்கோ எனக்கு அப்படியே தான் எனக்கு எடுக்க தெரியும். இயேசுவானவர் 30 வயதுல ஞானஸ்தானம் வாங்கினார்னு நம்மளும் 30 வயசு ஆனாதான் ஞானஸ்தானம் வாங்கணும் போலுக்கு. என்ன ரட்சிக்கப்பட்டா உடனடியா ஞானஸ்தானம் வாங்கணுங்கிற அறிவு எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது, சர்ச்சு ஐக்கியம் கிடையாது, எந்த விசுவாசிகள் ஐக்கியம் கிடையாது, எந்த ஒரு ஜெப கூட்ட ஐக்கியம் எதுவுமே கிடையாது. நானும் இயேசுவும் தான். இயேசுவின் இடத்துல ஜெபம் பண்ணும் போதுதான் ஆண்டவர் யாருன்னே தெரியாத ஒருத்தர் கதவை தட்டி பைபிள் ஆண்டவர் கொடுக்க சொன்னான்னு சொல்லி கொடுத்துட்டு போனது. அப்ப நான் ரகசியமா பைபிளை வாசிச்சுட்டு இருந்த காலகட்டங்கள். அப்ப நான் உடனே 30 வயதுல ஞானஸ்தானம் இல்ல, ஞானஸ்தானம் வாங்குறேன், ஆனா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவை தான் நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல நீ ஞானஸ்தானம் சிஎஸ்சி சபையில நீ வாங்கினாதான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க, பதிய வைக்க முடியும்ட்டு. உடனே நான் என்ன ஏது ஒண்ணுமே நினைக்கிறேன், எல்லாரும் முன்னாடி வச்சு ஞானஸ்தானங்கிறது தேவனுடைய நீதி, கர்த்தர் என்னை எங்க எப்பொழுது எங்க எடுக்க சொல்றாரோ அப்பதான் நிறைவேற்றுவேனே தவிர உலக பிரகாரமான ஒரு வேலைக்காக நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி தைரியமா சொல்லிட்டு வரும்படிக்காக ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்து வரும்பொழுதே அப்ப ஆவியானவர் பேசினார், ஒரு வாசல் உனக்கு அடைக்கப்படுமான நான் 7 வாசலை திறப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஒரு சூழ்நிலை இந்துக்கள் இதுலயும் வேண்டாம் தூக்கி வெளியே ஆண்டவர் உதவி செய்தார். அது கர்த்தருடைய கிருபை. ஒரு கிறிஸ்தவ
அற்புதமான முறையில 1998 பாத்தீங்கன்னா அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்றைய வரப்போகுது. இன்றைய வரத்துக்கு முந்தின வாரம் போய் அந்த சாவித்திரி கடை போய் சொல்லிருக்கிறாங்க, தூத்துக்குடி மாவட்டத்துல பதிஞ்சு வச்சா அவங்களுக்கு வேலை வேணும். அவங்க சீனியாரிட்டியில ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க. பதிஞ்சு வச்சா அவங்களுக்கு வேலை கிடையாது. திருநெல்வேலி போய் பதிஞ்சு அவங்களுக்கு உடனடியாக வேலைன்னு சொன்னாங்க. உடனே அவங்க தூத்துக்குடி மாவட்டத்துல கேன்சல் பண்ணிட்டு திருநெல்வேலியில போய் பதிஞ்சாங்க. அடுத்த வாரம் இன்றையும் தமிழ்நாட்டுல எனக்கு ஒரு ஆத்து மட்டும் வேலை கிடைக்கும்படிக்காய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பாடுகளா இருந்தாலும் உபத்திரங்களா இருந்தாலும் தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுப்பார். ஆனா தற்சமயம் அந்த வாக்கு தத்தமானது நேர் ஆப்போசிட்டாக நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் பிரகாரம் இன்னைக்கு நமக்கு வெடிச்சிரும், நாளைக்கு நமக்கு வெடிச்சிரும் சொல்லி நம்ம எதிர்பார்ப்போட காத்திருப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அனைத்துமே ஆப்போசிட்டா நடக்கும். ஆமென். ஆனாலும் நம்முடைய நம்பிக்கையை தளர விடாமல் அவரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வோமே ஆனால், அவருடைய வார்த்தையை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வோமே ஆனால், நமக்காக சமுத்திரத்தின் ஆழத்தில் அடியிலே இருந்தாலும் அதை கொண்டு வந்து கொடுப்பதற்கு தேவனாலே கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இன்னும் கிடைக்கலையே, அவமானத்தில் இருக்கிற இயேசுவை உனக்கு தரக்கூடாதா? இயேசுவால உனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாதா? இயேசு உன் பிள்ளையோட தலையை உயர்த்த முடியாதா? இயேசு ஏன் உன் புருஷனை ரட்சிக்க முடியாதா? ஏன் உன் வாழ்க்கையை இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அநேக அங்கலாய்ப்பான வார்த்தைகள் நம்முடைய காதிலே விழலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அவரை நம்ம உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வோமே ஆனால், அவருடைய வார்த்தையை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வோமே ஆனால், நமக்காக சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ள தேவன் ஒருவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை சாட்சியா சொல்ல முடியும். நான் 90 ஆண்டோடைய சமூகத்துல 12th முடிச்சோன்னு எங்க அப்பா வந்து என்னை மேற்கொண்டு படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில தான் நான் படிச்சேன். பிஏ முடிக்கவும் அப்ப டியூஷன்ல நிறைய எடுத்து அந்த காசை வச்சுதான் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். பிஏ முடிக்கவும் எசப்பா நான் என்ன படிக்கணும்பான்னு கேட்கும் போது பிஎட் படின்னு சொல்லி ஆண்டவர் நடத்தினார். உடனே பிஎட் படிச்சுட்டு இருக்கும் போது தேவன் தெளிவா கேட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன். ஃபீஸ் வீட்டுல கட்ட மாட்டேன்ட்டாங்க. அப்பமா அண்ணன் நல்ல ஜாப்ல இருக்கிறாங்க. அப்பாவுக்கு விவசாயத்துல இருந்து வருமானம் எல்லாம் வருது. ஆனா அவங்களுக்கு ஒரே காட்டும், நீ இயேசுவை நான் கும்பிடுற, வீட்டுல வந்து நீ பூஜை பண்ண மாட்டேங்கிற, ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறீங்களா, இதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே தர மாட்டேன்னு எல்லாமே ஸ்டாப் பண்ணாங்க. அப்ப நான் கஷ்டப்பட்டு டியூஷன் எடுத்து, அப்ப நம்ம ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 150 ரூபாய் சம்பளம். அப்ப நான் அந்த டீச்சிங் பிராக்டிஸுக்காக ஒரு 90 நாள் பாய்ஸ் ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க சம்பளம் தரமாட்டேன்னாங்க. உடனே ரொம்ப கெஞ்சினேன், நல்லா இருப்பீங்க, நான் காலங்காத்தாலே வந்து கூட அவங்க ஏதாவது பில்லு போட்டு தரேன், ஏதாவது வேலை செஞ்சு தரேன், எனக்கு இந்த 150 ரூபாய் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 150 ரூபாய் தான் சாட்டு வரைய, மற்ற இதுக்கெல்லாம் தேவை. நைட்டுக்கு அப்புறம் உட்காந்து சாட்டு வரையணும். அப்ப தெளிவா தேவன் கேட்டார், இந்த பிஎட்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீ என்னை நேசிப்பாயா? இப்ப அவனுடைய சமூகத்துல ஜோம் பண்ண, ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான இந்த பிஎட்டுக்காகவோ மற்ற கல்விக்காகவோ நான் உங்க தேடலைங்கிறது நீர் அறிவீரப்பா. என்ன வந்தாலும் உங்க நேசிப்பா ஆண்டவரே, உண்மை நான் தொழுது கொள்ளுவேன் ஆண்டவரே, மன ஆராதிப்பா ஆண்டவரே சொல்லி அவருடைய சமூகத்துல ஜோம் பண்ண. ரிசல்ட் வந்தது மணல்மணி யூனிவர்சிட்டி தான். அப்ப மணல்மணி யூனிவர்சிட்டி இப்ப அபிஷேகப்பட்டில இருக்குது. அப்ப பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் பக்கம் யூனிவர்சிட்டி கிரவுண்டுக்கு பின்பக்கம் இருந்துச்சு. அப்ப அங்க போய் ரிசல்ட் பார்க்க போறோம். போகும்போது பாத்தீங்கன்னா எனக்கு முந்தின நம்பர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு அடுத்த நம்பர்ல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. என் நம்பர்ல கம்ப்ளீட்டா ஆப்சென்ட் போட்டு வந்துச்சு. அப்ப நான் இல்ல, நான் எக்ஸாம் எழுதுனேன், பரிச்சை எழுதுனேன், பிராக்டிகல் பண்ணேன், கிளாஸ் டீச் பண்ணேன், அது இதுன்னு எல்லாமே சொல்றேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்போ உள்ள ரேட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் சாட்டு மாடல் அது இதுன்னு செஞ்சு எல்லாம் செஞ்சது. சொல்றேன் அவங்கள்ட்ட, இல்லவே இல்ல, நீ வந்து எல்லாமே ஆப்சென்ட், திருப்பி எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப இல்ல நான் செஞ்சேன். இப்ப உனக்கு வந்து அண்ணமால் காலேஜ் உள்ள பிரின்சிபால் மேடத்துல தான் எல்லாமே இருக்குது, அவங்க பார்த்து சொல்லிட்டு அப்புறம் நான் உனக்கு ரிசல்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அண்ணமால் காலேஜ் எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப செல்விக்கா தான் வந்து நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், சொன்னாங்க. அண்ணமால் காலேஜுக்கு போறேன். அவங்க பிஓசி காலேஜ் மேடம் தான் உனக்கு பிராக்டிக்கல் பார்த்தாங்க, அவங்க பார்த்து சொல்லுங்கிறாங்க. அப்படியே தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்குமா நான் மாறி மாறி அழிஞ்சிட்டே இருக்கிறேன். அழிஞ்சிட்டே இருக்கும் போது அவங்க எந்த ரிசல்ட் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்ப எங்க அண்ணா வந்து வண்ணார்பேட்டை கேடிசி இப்போதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எங்க அண்ணாட்ட கேட்கிறேன், அண்ணா நீ பாளைய பஸ் ஸ்டாண்டை தாண்டி தானே நீ வண்ணார்பேட்டைக்கு போகணும், என் கூட வானா, பொம்பளையா அலையும் போது ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, நீங்க வந்து என்ன ஏன்னு கேட்டா உடனே சொல்றாங்க, நீதான் இயேசுவை கும்பிடுறியே, உங்க இயேசுவை காப்பாத்துவார், நான் போறேன் நீ போ சொல்லி பார்த்துட்டு போயிட்டான். உடனே ஒண்ணுமே செய்யல. நம்ம அந்த பாளைய பஸ் ஸ்டாண்டுக்கு அதே இடத்துக்கு
அண்ணாமலை மணாமலை யூனிவர்சிட்டி வாசல் வரும்போது கதவை பூட்டி இருந்துச்சு. பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு, இப்போ வந்து சர்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சர்ச்சில் போய் உட்காந்து தேவ சமூகம் கொஞ்சம் அதை ஜெபம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். இந்த பாஸ்டர் ஓகே அப்படின்னாங்க. அந்த பாஸ்டர் எனக்கு யாருன்னே தெரியாது, முன்னாடியும் பார்த்ததில்லை, இப்பவும் நான் அவரை பார்த்ததில்லை. அந்த சபையில உட்காந்து ஆண்டவரே வானவங்களுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதபடி வைப்பான். 2 கையும் பாதத்தை பிடிச்சு இப்பவும் அவங்க நேசிக்கிற ஆண்டவரை, இந்த வீட்டுக்காக நம்ம தேடலைங்கிறது நீர் அறிவிலையா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது பெரியமா இந்த பாஸ்டர் பார்த்தது என்னமா என்ன பிரச்சனைனாங்க. எனக்கு ரிசல்ட் வந்து எல்லாம் ஆப்சென்ட் போட்டாங்க, எனக்கு வந்து தரமாட்டிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த பாஸ்டர் நான் வரமா அவனுக்கு யாரோட டேரக்டர் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவர் வந்து இது யார் தெரியுமா, இது என் தங்கச்சி, என் தங்கச்சிக்கு என்ன இருந்துச்சு, எங்க கூட பிறந்த அண்ணன் வர மாட்டேன்ட்டாங்க. கர்த்தர் தம்முடைய தூதரை எனக்காக அனுப்பினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த வாரமே வீட்டுக்கு ரிசல்ட் வர ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், வேதனை வரலாம், தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைக்கு விரோதமாக இப்பொழுது உள்ள காலங்கள் நேர ஆப்போசிட்டா நடக்கலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை நாம் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வோமே ஆனால் முடிவு ஒரு மேன்மையாக தான் இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோபோட முடிவை பார்த்தீங்கன்னா இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தது மாத்திரமல்லாமல் அவனுடைய 4 தலைமுறையை தேவன் காண கிருபை செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேரப்பிள்ளையோட பிள்ளை வந்து தாத்தா அப்படின்னு கூப்பிடும்போது எப்பா நான் பிள்ளையே பாப்பேன்னு சொல்லி கனவோட நினைக்கிறப்பா. ஏன்னா எல்லா பிள்ளையும் நான் இழந்து போனேன், என் சொத்தை நான் இழந்து போனேன், என் ஆஸ்தியை நான் இழந்து போனேன், என் உறவுகளை நான் இழந்து போனேன். அத்தனை இழந்த போதிலும் எதுவுமே எனக்கு திருப்பி கிடைக்கும் நான் நம்பல ஆண்டவர், நம்புறேன் நானு. ஆனா நான் கர்த்தரை மாத்திரம் நான் உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் என் கண்களை அவரை காண, என் உள்ளத்தில் சோர்ந்து போனாலும் நான் அவரை பார்ப்பேன் சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை மாத்திரம் எனக்குள்ளாக இருந்தது. அந்த நம்பிக்கை தான் கொண்டு வந்து சொல்லி தான் பேரை பார்த்து சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டது கர்த்தரை, கர்த்தருடைய வார்த்தை. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, நிலைமைக்கு தகுந்தவாறு மனுஷனையோ மனுஷ வார்த்தைகளை நான் செய்வேன், நான் உன்னை தூக்குவேன், நான் உனக்கு எல்லாம் பண்ணுவேன் சொல்லி ஒரு மனுஷன் சொல்லுவான். ஆனா மனுஷ வார்த்தையை அவன் பிடித்துக் கொள்ளல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மனிதன் மாறி போவான். நாம் ஆராதிக்கிற தேவனுடைய வார்த்தைகள் நான் அழிந்து போனாலும் சரி, பூமி அழிந்து போனாலும் சரி, அந்த வார்த்தையினுடைய ஒரு விருப்பம் கூட மாறி போகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில் வைராக்கியம் உள்ளதான தேவன், ஒரு வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானதான தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால இன்றைய இருக்கிற சூழ்நிலை, இன்றைய இருக்கிற நிலைமை, மத்தவங்க பேசுற வார்த்தைகள், இன்னமா உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, இன்னமா உனக்கு ஒரு நன்மை கிடைக்கல, இன்னமா உன் குடும்பத்துல சூழ்நிலை மாறன்னு சொல்லி எத்தனையோ ஏராளமான வார்த்தைகள் செவில விழலாம். ஆனா போதிலும் சோர்ந்து போகாம அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்ம தலையில விழுந்துவதற்கு போதுமானவர். ஹல்லேலூயா. அடுத்ததாக தாவீது, எல்லாருக்குமே தெரியும், புறக்கணிக்கப்பட்டதான வாழ்க்கை, எல்லாராலையும் மறக்கப்பட்டதான ஒரு வாழ்வு, சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டவன் தான் தாவீது. பெத்த தகப்பனார அவனை மறந்துட்டாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அபிஷேகம் பண்ண வரும் பொழுது முதல்ல எலியேசர் தானா நினைச்சாரு, ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிற்பாடு ஒவ்வொரு பையனையும் அனுப்புறாரு தாவீதோட அப்பா. ஆன போதிலும் அவர் இல்லைன்னு சொன்ன உடனே வேற யாராவது உண்டான்னு கேட்ட பிறகுதான் தாவீதே அவருக்கு ஞாபகம் வருது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய ஆள் நம்ம வீட்டுக்கு வராங்க, வீட்டுல உள்ள எல்லா பிள்ளையும் கூட்டி வைக்கும் போது தாவீதை மாத்திரம் அவர் என்ன செஞ்சிட்டாரு, மறந்துட்டாரு. மறக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்கு நேர தள்ளப்பட்டதான தாவீது, புறக்கணிக்கப்பட்டதான தாவீது. யுத்த களத்துக்கு போகும்போது சகோதரனால அற்பமா எண்ணப்பட்டதான தாவீது, பெற்ற மகனால துரத்தப்பட்டதான தாவீது. அவனுடைய ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் என்னை புறம்பே தள்ளலாம், எல்லாரும் என்னை மறந்து போகலாம், எல்லாரும் என்னை தூக்கி எறியலாம், அவமானமான வார்த்தைகள், நிந்தனையான வார்த்தைகள், வேதனை கொடுக்கக்கூடியதான வார்த்தைகள் என்னை நோக்கி கடந்து வரலாம். எந்த சூழ்நிலையும் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை உறுதியாக பற்றி பிடித்துக்
போனோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வோமே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை இன்றைய நிலைமைக்கு வேணா அற்பமாய் காணப்படலாம். இன்றைய நிலைமை வேணா எல்லாரும் புறம் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு நேரம் காணப்படலாம். ஆனா நம்முடைய முடிவு என்று வரும்போது கர்த்தர் நம் தலையை உயர்த்தி மேன்மையாக வைப்பதற்கு அவரால் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது நமக்காக இன்னைக்கு பைபிள ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் திருஷ்டாந்தமாக எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அதை வாசிக்கும் போது இறுதி ஒரு பூஸ்டப் ஆகுது. ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் செஞ்ச தேவன் எனக்கு செய்ய மாட்டீரா? அவங்களுக்கு மாற்றி போட்ட தேவன் என் சூழ்நிலையை மாற்ற மாட்டீரா? அவங்களுக்கு ஒரு வாசனை உண்டு பண்ண தேவன் எனக்கு செய்ய மாட்டீரான்னு சொல்லி ஒரு பூஸ்டப் கிடைக்கிற மாதிரியும் நம்பிக்கை வளர்வதற்கு இன்றைக்கு நம்ம கையில ஒரு வேதாகம் இருக்கு. ஆனா யோசேப்பினுடைய நாட்கள்ல அவனுக்கு எதுவுமே கிடையாது. வேதாகமும் ஒன்றே அவனுக்கு கிடையாது. எந்த ஒரு இதுவும் எழுதப்படலை. மோசே காலத்துக்கு அப்புறம் தான் எழுதப்பட்டுச்சு. இப்ப யோசேப்புக்கு எதுவுமே தெரியாது. ஆன போதிலும் அவனுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தா சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமா இருக்குது. சொப்பனம் உடனே நிறைவேறல. பாடுகள் தான், உபத்திரங்கள் தான். எந்த இருந்த போதிலும் போத்திபார் மனைவி அவன் அள்ள தட்ட போதிலும் நேச்சுரலா அவன் வாயிலேந்து வர வேண்டிய வார்த்தை என்னன்னா, அவன் என்ன சொல்லிருக்கணும்னா, என்னுடைய எஜமானுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லிருக்கணும். அவன் அப்படி சொல்லல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கர்த்தரை குறித்ததான ஒரு பயம், கர்த்தரை குறித்ததான ஒரு அறிவு, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட சூழ்நிலை. இதனால என் நிலைமை என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் சிறைக்குள்ள தள்ளப்பட்டாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, என் கர்த்தர் எனக்கு போதும் என்று சொல்லி உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைய சூழ்நிலை வேணா ஆப்போசிட்டா இருக்கு. ஏன்னா வசனம் தெளிவாய் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிடப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிடப்பட்டது. ஆனால் அந்த வசனம் அவனுடைய வார்த்தையானது நிச்சயமாகவே என்ன செய்தது? நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா. அதான் தாவீது சொல்றான், நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென், ஹல்லேலூயா. இந்நாட்கள் நம்ம பாடுகளுக்கு நேரா போலாம், உபத்திரங்களுக்கு நேரா போலாம், நிந்தனையான சூழ்நிலைக்கு நேரா போலாம், நமக்கு நெருக்கத்துக்கு நேரா போலாம், எல்லாமே இல்லாம போலாம். ஆனா அவருடைய வார்த்தையை அவரையும் நம்ம உறுதியாக நம்ம பற்றி பிடித்துக் கொள்ளவே வேண்டாம். நம்மளுடைய முடிவு எல்லாவற்றிலும் மேன்மையாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் சொல்லலாம், ஆனாலும் ஸ்தோத்திரம். அதனால நம்ம எல்லா சூழ்நிலையும் அவரையே உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளும். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமென், நம்புவேன் இயேசுவை. காக்கும்